கஃபே காஃபி டே நிறுவனத்தை நடத்தி வந்த சித்தார்த் கடந்த திங்கட்கிழமை மாலை நேத்ராவதி ஆற்றில் குதித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் 1.5 நாட்களாக அவர் தேடும் பணி நடந்து வந்தது. இதன் பின்னர் சித்தார்த் உடல் கிடைத்துள்ளது. கர்நாடக மாநில முதல்வர் மற்றும் கவர்னராக இருந்தவர் SM கிருஷ்ணா. இவருக்கு மாளவிகா, ஷாம்பவி என்ற 2 மகள்கள் உள்ளனர். இதில் மாளவிகாவின் கணவர் சித்தார்த் ஆவார். இவர்களுக்கு 2 குழந்தைகள். சித்தார்த் காஃபி டே என்ற பெயரில் பிரபலமான காஃபி பிராண்ட் நிறுவனத்தை நடத்தி வந்தார். இளைஞர் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்த போதிலும் கஃபே காஃபி டே சித்தார்த்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 10,000 பேர் பணியாற்றி வரும் கஃபே காஃபி டே சமீப காலமாக பெரும் நஷ்டத்தை சந்தித்ததால் சித்தார்த் விரக்தியில் இருந்தார். கொக்கோ கோலா நிறுவனத்திடம் காஃபி டே நிறுவனத்தை விற்பதற்காக பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடன் பிரச்சனையில் சிக்கிய சித்தார்த் நேற்று காரில் பெங்களூரில் இருந்து 375 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நேத்ரா நதி அருகே காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென காரில் இருந்து இறங்கிய சித்தார்த் நேத்ராவதி ஆற்றில் குதித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. 1.5 நாட்களாக தேடுதல் பணி நடந்து வந்த நிலையில் சித்தார்த் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.